ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அட்மிஷன் நோட்டிபிகேஷன் 2026ல நம்ம முக்கியமான ஒரு அட்மிஷன் நோட்டிபிகேஷன் பத்தி நம்ம பார்க்க போறோம். அது ரொம்ப நாளா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்ட கேட்டுட்டு இருக்க ஒரு தகவலும் கூட. சென்னை நுங்கம்பாக்கம் லேலால இருக்க காலேஜோட அட்மிஷன் நோட்டிபிகேஷனை பத்தி நீங்க சொல்லுங்க, எப்ப அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு அபிஷியலாவே உங்களுக்கு லேலா காலேஜ் அபிஷியல் வெப்சைட்ல தென் எல்லா இதுலயுமே உங்களுக்கு போஸ்ட் பண்ணிருக்காங்க. இல்ல அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எப்ப அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகும், யூஜிக்கு எப்ப, பிஜிக்கு எப்ப க்ளோஸ் ஆகும், தென் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சில ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து கண்டக்ட் பண்றாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எப்ப நடக்குது, இல்லைங்களா, இது மாதிரி கம்ப்ளீட் ஃபுல் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த தகவலை பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோ கம்ப்ளீட்டா நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அவங்களுக்கும் போய் ரீச் ஆகும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் போய் ரீச் ஆகும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சென்னை நுங்கம்பாக்கத்துல இருக்கிற லேலா காலேஜ்ல இருந்து அட்மிஷன் நோட்டிபிகேஷன் 2026-27 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 26-27க்கான அட்மிஷன்ஸ்க்கான அப்ளிகேஷன்ஸ் கம்ப்ளீட்டா த்ரூ ஆன்லைன்ல மட்டும் தான். நீங்க வெப்சைட் www.laylacollege.edu இந்த வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா அப்ளிகேஷன்ஸ் பாஸ்போர்ட்டிக்ஸ் வந்து 2026 எல்லாமே வந்து வெப்சைட்ல தான் இருக்கும். நீங்க வந்து எல்லா தகவலுமே பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஆஃப்டர் 12th ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பனா இருக்கும். நீங்க அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணலாம். நீங்க காலேஜ் லேலா காலேஜ் அட்மிஷன்ஸ்க்காக நீங்க வந்து ஏதாவது டொனேஷன்ஸோ இது மாதிரி வந்து எதுவுமே நீங்க வந்து யார்கிட்ட நீங்க நன்கொடைக்கு நாங்க எதுவும் வாங்குறது கிடையாது, அதுக்கு அவங்களும் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீங்க அதெல்லாம் நீங்க வந்து எதுவுமே நீங்க நம்பாதீங்க. உங்களுக்கு அட்மிஷன்ஸ் ரிலேட்டடா ஏதாச்சும் தகவல் இருந்துச்சுன்னா அதுக்கான நம்பரும் கொடுத்துருக்காங்க, நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தென் டேட்ஸ் வந்து அட்மிஷன்ஸ்க்கான டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. டைம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜி ப்ரோக்ராம், சரிங்களா, யூஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எய்டட் ப்ரோக்ராம், செல்ஃப் ஃபைனான்சிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து May 6th வெனஸ்டே வந்து ஓப்பன் ஆகும். தென் க்ளோசிங் ஸ்டே டேட் பார்த்தீங்கன்னா May 16th வந்து க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி லயலா விஷுவல் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லா மீடியா கோர்சஸ்க்குமே, அதாவது பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், தென் பிஎம் மல்டிமீடியா, 3D அனிமேஷன் அண்ட் டிஜிட்டல் ஜேர்னலிசம் ஆன் கேம்பஸ்ல May 19th டியூஸ்டே நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி பிஜி ப்ரோக்ராமுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் May 10th வந்து ஓப்பன் ஆகும். தென் May 25 வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தென் பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ஆன் கேம்பஸஸ்ல June 8th வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீங்க அட்மிஷன்ஸ் ரிலேட்டட் என்கொயரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க கான்டாக்ட் பண்ண நம்பரும் கொடுத்துருக்காங்க, நீங்க அதெல்லாம் நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி உங்களுக்கு வந்து லயலா காலேஜோட லீகல் நோட் கொடுத்துருக்காங்க. நீங்க அப்ளை பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல மட்டும் கேண்டிடேட் தான் ஃபில் பண்ண முடியும். எஜுகேஷன் பிகின்ஸ் ஹியர். நீங்க வந்து எந்த ஒரு பர்சனும் நீங்க கரெக்டா நீங்க அப்ரோச் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, காலேஜஸ்க்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இது எல்லாமே அட்மிஷன்ஸ் எல்லாமே த்ரூ ஆன்லைன்ல மட்டும்தான். நீங்க அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆகி நீங்க தேர்ட் பார்ட்டி அட்மிஷன்ஸ்க்காக மணியோ இல்ல டொனேஷனோ இது மாதிரி வந்து எதுவுமே நாங்க வந்து இது பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாகவே உங்களுக்கு சொல்லிருக்காங்க. இதுல உங்களுக்கு வந்து லயலா இன்டர்நேஷனல் அகாடமிக் கொலாபரேஷன்ஸ்ல, ஓகேங்களா, அதுக்கான டேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நீங்க பிகாம் ஆனர், பிகாம் ஏஎஃப், தென் பிகாம் சிஏ இதெல்லாம் பண்றது வந்து அதுக்கான ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து May 20 வந்து நடக்கும். இந்த டைம் வந்து 8:30 காலையில் நடக்குது. சிலபஸ் வந்து காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் வெக்காபுலரி. தென் 4th ஃப்ளோர் காமர்ஸ் பிளாக்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மெயின் பிளாக்ல நடக்கும். தென் பர்சனல் என்ட்ரி வந்து May 20 and 21 வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி பிபிஏ பிரான்ஸ்ல பண்றதுக்குமே சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து May 26th வந்து நடக்கும். மார்னிங் 8:30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலபஸ் வந்து குவான்டிட்டிவ், தென் வந்து ரீசனிங் அண்ட் வெக்காபுலரி இருக்கும். இது வந்து காமர்ஸ் பிளாக்ல 4th ஃப்ளோர்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பர்சனல் என்ட்ரி May 26 and 27 வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான தகவலுக்கான உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிற தகவல், லயலா காலேஜ் கொடுத்துருக்க தகவல். நீங்க இதுல பாஸ்பெட்டிக்ஸ் உங்களுக்கு லாஸ்ட் இயர்க்கான பாஸ்பெட்டிக்ஸ் தான் இங்க அவைலபிளா இருக்கு. பிரசன்ட் இயர்க்கான பாஸ்பெட்டிக்ஸ் அவைலபிளா இல்ல. தென் கோர்சஸ்க்குமே உங்களுக்கு அவைலபிள் இல்லை. நீங்க தென் அட் பிரசன்ட் டிப்ளமா கோர்சஸ் வந்து ஓப்பன்ல இருக்கு. நீங்க டிப்ளமா கோர்சஸ் ஏதாச்சும் நீங்க பண்றதா இருந்தா நீங்க டிப்ளமா கோர்சஸ் வந்து 26-27 வந்து இப்போ அட் பிரசன்ட் வந்து ஓப்பன்ல இருக்கு. நீங்க டிப்ளமா கோர்சஸ் பாத்தீங்கன்னா இங்க 1 year கோர்சஸ் பாத்தீங்கன்னா விஷுவல் கம்யூனிகேஷன், ஃபிலிம் மேக்கிங், ஃபிலிம் எடிட்டிங், சினிமா போட்டோகிராஃபி. தென் பிஜி டிப்ளமா பாத்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். இந்த அட்மிஷன்ஸ்க்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்க அப்ளை பண்ணலாம். இது லயலா இன்ஸ்டியூட் ஆஃப் வெக்கேஷனல் எஜுகேஷன், ஓகேங்களா, லைவ் வந்து அதுதான். நீங்க அதுல நீங்க இது பண்ணலாம். சரிங்களா? நீங்க இதுக்கு ஏன்னா அதே மாதிரி நீங்க பாஸ்பெட்டிக்ஸ் லாஸ்ட் இயர் பாஸ்பெட்டிக்ஸ் இனிமேல் கூட உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு நீங்க செக் பண்றதா இருந்தா நீங்க காலேஜ்ல டோட்டலா 24 ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. யூஜில, பிஜில 21 ப்ரோக்ராம் இருக்கு. பிஹெச்டி ப்ரோக்ராம் வந்து 15 ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. நீங்க ஸ்டூடெண்ட்ஸ், அகாடமிக் ஸ்டாஃப்ஸ் எவ்வளோ, பிஹெச்டி ஃபேக்கல்டிஸ் இது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க இதை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
தென் உங்களுக்கு கண்டென்ட்ஸ் இந்த புக்ல என்னென்ன இருக்கு, உங்களுக்கு ஒவ்வொரு ஹைலைட்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க கம்ப்ளீட்டா நீங்க கோத்ரூ பண்ணிக்கோங்க. தென் இது என்னென்ன கோர்சஸ் இருக்கு, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட் 1 8:15 to 1:15, ஷிஃப்ட் 2 பார்த்தீங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டிங் எய்டட் ப்ரோக்ராம் எல்லாமே. இதுல எய்டட் ப்ரோக்ராம் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னா பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ இங்கிலீஷ், பிஏ ஹிஸ்டரி, தென் பிஏ சோஷியாலஜி, பிஏ தமிழ் இருக்கு, தென் காமர்ஸ் வந்து பிகாம் ஜெனரல் இருக்கு, தென் பிஎஸ்சி அட்வான்ஸ் ஜுவாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி, இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி பிளான் பயாலஜி அண்ட் பிளான் பயோடெக்னாலஜி, தென் பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்கு. தென் பிஜி ப்ரோக்ராம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ இங்கிலீஷ், தென் எம்ஏ சோஷியல் ஒர்க் இருக்கு, தென் எம்காம் இருக்கு, தென் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஜுவாலஜி, இது எல்லாமே எய்டட் கோர்ஸ். தென் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ இங்கிலீஷ், பிஏ ஃப்ரெஞ்ச் அண்ட் பிஏ ஹிஸ்டரி இருக்கு. தென் பிபிஏ, தென் பிகாம்ல கம்ப்யூட்டர் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் இருக்கு, தென் பிகாம் ஜெனரல், பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் இருக்கு, பிகாம் ஹானர் இருக்கு, தென் பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், தென் பிசிஏ, தென் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, தென் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், தென் மல்டிமீடியா அண்ட் அனிமேஷன் இருக்கு, பி வொகேஷனல் அண்ட் 3D அனிமேஷன்ஸ் இருக்கு, தென் பி வொகேஷனல் டிஜிட்டல் ஜேர்னலிசம் இருக்கு. ஏன்னா அதே மாதிரி உங்களுக்கு பிஜி ப்ரோக்ராம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஏ ஆர்ட்ஸ் இருக்கு, சரி எம்ஏ ஹிஸ்ட்ரி இருக்கு, எம்ஏ சோஷியாலஜி, எம்ஏ சோஷியல் ஒர்க் இருக்கு, எம்ஏ சோஷியாலஜி, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ், பயோடெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங், விஷுவல் கம்யூனிகேஷன், கவுன்சிலிங் சைக்காலஜி, தென் பி வொகேஷன் எம் வொகேஷன்ல 3D அனிமேஷன், டிஜிட்டல் ஜேர்னலிசம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. இதுதான் வந்து நான் அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், என்னென்ன பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க, என்னென்ன ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன வெபினார்ஸ், இது மாதிரி வந்து கம்ப்ளீட் ஃபுல் டேட்டாஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. நீங்கள் அதையும் நீங்கள் கோத்ரூ பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு, எல்லா ப்ரோக்ராம்ஸோட டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்க. நீங்கள் என்னென்ன பிளேஸ்மெண்ட்ஸ் என்னென்ன கொடுக்குறாங்க, இது எல்லாமே கம்ப்ளீட் பேக்கேஜாகவே உங்களுக்கு வந்து அவைலபிளாகவே இருக்கு வெப்சைட்ல. சரிங்களா? இது நீங்கள் கோத்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஐடியா கிடைக்கும். நீங்கள் லயோலா காலேஜ் அட்மிஷன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு அட்மிஷன் ஸ்டேட்ஸ் வந்து வந்துருச்சு. உங்களுக்கு 12th ரிசல்ட்ஸ் வந்த அன்னைக்குலேருந்து தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். May 6th தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. May 16th தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் லயோலா காலேஜ். தென் அதே மாதிரி மீடியா கோர்ஸ்க்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் May 19th. இதுதான் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் என்னென்ன தகவல் வந்து இந்த வருஷத்துக்கு என்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியாது. நியூ எந்த கோர்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அது தெரியாது. இது எல்லாமே எப்படின்னா லாஸ்ட் இயர் தகவல் தான் பாஸ்பரஸ்ல இருந்துச்சு. ப்ரெசன்ட் டீட்டெயில்ஸோட உங்களுக்கு மீண்டும் நான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆனது உங்களுக்கு நான் பார்ப்போம். உங்களுக்கு வேற ஏதாவது காலேஜ் தகவல் டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல வேறத்தோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.